தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றும் ஊழியர் ஒருவர் பணிக்கு வராமல் அரசியல் பிரமுகர் ஒருவரின் வீட்டில் வீட்டு வேலை செய்து வருவதாக மருத்துவ அலுவலர் பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. வடக்குப்புதூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் முத்துக்குமார் பேசியுள்ள ஆடியோவில் பணிக்கு வராத ஈஸ்வரனுக்கு மாதந்தோறும் ஊதியம் செல்வதாக குறிப்பிட்டுள்ள மருத்துவ அலுவலர் தன்னை சந்திக்க வருமாறு கூறியதற்கும் ஈஸ்வரன் இதுவரை வரவில்லை என்றார். இதற்கு அதிகாரிகள் சிலரும் உடந்தை என தெரிவித்துள்ள அவர் இதுகுறித்து கடந்த 5ஆம் தேதி மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பணிக்கு வராமல் அரசியல்வாதியின் வீட்டில் வேலை செய்பவருக்கு ஊதியம் வழங்கப்படுவதற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஒரு 4 கொசு மருந்து ஒழிப்பு பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க. ஆனால் 3 பேர் தான் டியூட்டிக்கு வராங்க, ஒருத்தர் வர்றதே இல்லை. சம்பளம் ஆனால் 4 பேருக்கு போடுறாங்க. என்னம்மா விஷயம் அப்படின்னு நான் கேட்டதுக்கு மொத்தம் 3 பேர் சொன்னாங்க, இல்லை அவர் வரமாட்டார், வேற எங்கேயே வேலை செய்கிறார் சார். நான் வேறு எங்கம்மா வேலை செய்கிறாருன்னு கேட்டால் அதுக்கடுத்து தான் தெரிஞ்சது அவர் ஒரு லோக்கல் அரசியல்வாதி வீட்டில் வேலை செய்கிறார். அங்கே என்ன வேலை செய்கிறாருன்னா, அவர் வீட்டுக்கு தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சறது, அவர் வீட்டு மாடுகளை குளிச்சாட்டுறது, இந்த வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. வருஷமாக இவங்க இப்படி தான் சார் சம்பளம் போடுறாங்க அப்படின்னாங்க. அது ஏற்றுக்க முடியாதுமா, மக்கள் பணிக்கு வந்துட்டீங்கன்னா, மக்கள் அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குறீங்கன்னா மக்கள்கிட்ட வேலை செய்யணும், அதுதான் நியாயமோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, சார் அப்போ இதுக்கு முன்னாடி அவரை கூப்பிடுங்க அப்படின்னோம். அப்போ ஈஸ்வரனுங்கிறவர் தான் அங்கே வேலை செய்கிறவர். அவரை வர சொன்னதுக்கு அவர் வர முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டார். சரி ஆமாம், இது சம்மந்தமாக ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ரிப்போர்ட் போட்டாச்சு. ஆனால் அவர் எதையும் கண்டுக்கிட்ட மாதிரி